ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளால் தான் 2021 அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்காரர், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இதுவரை தாவேக்கவுடன் அதிமுகவும் பேசவில்லை, அவர்களும் பேசவில்லை. கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக அமித்ஷா கூறிய நிலையில் பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக கூறியதில் என்ன தவறு என்றும் இபிஎஸ் கேள்வி. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்காவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேக்கா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டால பத்தி அங்க கொடியாட்டி தொண்டர் அங்க தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? அந்தியூரில் அதிமுக தோற்பதற்காக செங்கோட்டையன் குழி பறித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்குவதில் தனக்கு தயக்கம் இல்லை என்றும் பேட்டி. திமுகவை வீழ்த்தவே அனைவரும் ஒன்றிணைய குரல் கொடுத்தேன். அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கினால் மகிழ்ச்சி என்றும் செங்கோட்டையன் பேட்டி. பசும்பொன் செல்லும் வழியில் சந்தித்துக் கொண்ட ஓபிஎஸ், செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் கூட்டாக மரியாதை செலுத்தினர். அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகளை ஒருங்கிணைக்க முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் சபதம். கொங்கு நாட்டின் தங்கம் என செங்கோட்டையனை அழைத்த ஓபிஎஸ். இருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு ஐயா அவருடைய சன்னதியில் சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும். துரோகத்தை வீழ்த்துவதற்காக மூவரும் இணைந்து தேர்தல் பணியாற்ற உள்ளோம். அதிமுக இல்லை, எடப்பாடி திமுகவைத்தான் எதிர்ப்பதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். பசும்பொன்னில் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஒன்றாக சந்திப்பு. சசிகலாவை டிடிவி தினகரன் சந்திக்கவில்லை. முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் விழா. நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் மரியாதை. வது பிறந்த நாளையொட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. 3 கோடி ரூபாயில் புதிய திருமண மண்டபம் கட்டப்படும் என அறிவிப்பு. பசும்பொன்னில் சந்தித்து பேசிக்கொண்ட வைகோ, சீமான் தோளில் கை போட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட வைகோ. பனையூர் அலுவலகத்தில் முத்துராமலிங்க தேவர் படத்திற்கு மரியாதை செலுத்திய விஜய். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என புகழாரம். ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 90,000 கடந்தது. காலையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1600 ரூபாய் அதிகரிப்பு.
மும்பையில் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி குழந்தைகள் 17 பேர் மீட்பு. குழந்தைகளை பிடித்து வைத்திருந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் தகவல். கர்ப்பிணியான தமக்கு பராமரிப்பு தொகையாக மாதம் 6,50,000 ரூபாய் தேவை என ஜாய் கிறிசில்டா வழக்கு. திருமணம் செய்து ஏமாற்றிய மாதம்பட்டி ரங்கராஜ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் நாய் பூனைகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாகிறது. மீறினால் வரும் 24ஆம் தேதி முதல் 5,000 ரூபாய் அபராதம். நாளை திருமணம் நடக்கவிருந்த நிலையில் திருத்தணியில் மணப்பெண் மர்ம மரணம். மணமகன் வீட்டின் கழிவறையில் சடலமாக கிடந்தவரை மீட்டு போலீஸ் விசாரணை. புதுக்கோட்டை அருகே கணவனை அடித்துக் கொன்று கழிவறை அருகே புதைத்துவிட்டு நாடகமாடிய மனைவி கைது. உடந்தையாக இருந்த 2 மகள்களும் சிக்கினர். டீ விற்றவர் பிரதமரானதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. பீகார் பரப்புரையில் ராகுல் காந்தி மீது பிரதமர் நரேந்திர மோடி சாடல். இந்திரா காந்தி பெண்ணாக இருந்தாலும் மோடியை விட தைரியமானவர். பீகார் தேர்தல் பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். அபெக் உச்சி மாநாட்டுக்கு முன்பாக தென்கொரியாவில் நடந்த ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு. சீன பொருட்கள் மீதான வரியை 10 விழுக்காடு குறைப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிராக மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டி. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி நிதான ஆட்டம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளால் தான் 2021இல் அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இவர் 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்காரர், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இதுவரை தாவேக்கவுடன் அதிமுகவும் பேசவில்லை, அவர்களும் பேசவில்லை. கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக அமித்ஷா கூறிய நிலையில் பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக கூறியதில் என்ன தவறு என்றும் இபிஎஸ் கேள்வி. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்காவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேக்கா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டால பத்தி தான் அங்க கொடியாட்டி தொண்டர் அங்க தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? அந்தியூரில் அதிமுக தோற்பதற்காக செங்கோட்டையன் குழி பறித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்குவதில் தனக்கு தயக்கம் இல்லை என்றும் பேட்டி. திமுகவை வீழ்த்தவே அனைவரும் ஒன்றிணைய குரல் கொடுத்தேன். அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கினால் மகிழ்ச்சி என்றும் செங்கோட்டையன் பேட்டி. பசும்பொன் செல்லும் வழியில் சந்தித்துக் கொண்ட ஓபிஎஸ், செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் கூட்டாக மரியாதை செலுத்தினர். அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகளை ஒருங்கிணைக்க முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் சபதம். கொங்கு நாட்டின் தங்கம் என செங்கோட்டையனை அழைத்த ஓபிஎஸ். இருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு ஐயா அவருடைய சன்னதியில் சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் துரோகத்தை வீழ்த்துவதற்காக மூவரும் இணைந்து தேர்தல் பணியாற்ற உள்ளோம். அதிமுக இல்லை, எடப்பாடி திமுகவைத்தான் எதிர்ப்பதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில்
புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். பசும்பொன்னில் சசிகலா, OPS, செங்கோட்டையன் ஒன்றாக சந்திப்பு. சசிகலாவை டிடிவி தினகரன் சந்திக்கவில்லை. முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் விழா. நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மரியாதை. வது பிறந்த நாளையொட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. 3 கோடி ரூபாயில் புதிய திருமண மண்டபம் கட்டப்படும் என அறிவிப்பு. பசும்பொன்னில் சந்தித்து பேசிக்கொண்ட வைகோ, சீமான் தோளில் கை போட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட வைகோ. பனையூர் அலுவலகத்தில் முத்துராமலிங்க தேவர் படத்திற்கு மரியாதை செலுத்திய விஜய். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என புகழாரம். ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 90,000-ஐ கடந்தது. காலையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1600 ரூபாய் அதிகரிப்பு. மும்பையில் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி குழந்தைகள் 17 பேர் மீட்பு. குழந்தைகளை பிடித்து வைத்திருந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் தகவல். கர்ப்பிணியான தமக்கு பராமரிப்பு தொகையாக மாதம் 6,50,000 ரூபாய் தேவை என ஜாய் கிறிசில்டா வழக்கு. திருமணம் செய்து ஏமாற்றிய மாதம்பட்டி ரங்கராஜ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் நாய், பூனைகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாகிறது. மீறினால் வரும் 24ஆம் தேதி முதல் 5,000 ரூபாய் அபராதம். நாளை திருமணம் நடக்கவிருந்த நிலையில் திருத்தணியில் மணப்பெண் மர்ம மரணம். மணமகன் வீட்டின் கழிவறையில் சடலமாக கிடந்தவரை மீட்டு போலீஸ் விசாரணை. புதுக்கோட்டை அருகே கணவனை அடித்துக் கொன்று கழிவறை அருகே புதைத்துவிட்டு நாடகமாடிய மனைவி கைது. உடந்தையாக இருந்த 2 மகள்களும் சிக்கினர். டீ விற்றவர் பிரதமரானதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. பீகார் பரப்புரையில் ராகுல் காந்தி மீது பிரதமர் நரேந்திர மோடி சாடல். இந்திரா காந்தி பெண்ணாக இருந்தாலும் மோடியை விட தைரியமானவர். பீகார் தேர்தல் பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். அபெக் உச்சி மாநாட்டுக்கு முன்பாக தென்கொரியாவில் நடந்த ட்ரம்ப், ஷி ஜின்பிங் சந்திப்பு. சீன பொருட்கள் மீதான வரியை 10 விழுக்காடு குறைப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிராக மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டி. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி நிதான ஆட்டம்.